அப்பாடா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு அது போதும். எனக்கு இந்த பணம் தீபக்குக்கு எங்க இருந்து எப்படி வந்துச்சுன்னெல்லாம் கவலையே இல்ல. வாழ்க்கையில அவன் இப்பதான் உருப்படியா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். தீபக்கும் அவரை பார்த்து சிரித்தான். ஆனால் அதை கேட்ட கீதா கோபத்துடன், என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டான்? இந்த பணத்தை கடனா தானே வாங்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு எப்படியும் இது நம்ம தலையில தானே வந்து விழும் என்று சொன்னார். அம்மா போதும், இப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, வாங்க கிளம்பலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க என்று சொன்ன ஷர்மிளா அவர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றாள். வீட்டிற்கு சென்றதும் கீதா தீபக்கை ரெஸ்ட் எடுக்க விடவில்லை. ஏதாவது ஒரு வழியில் அவனை அவமானப்படுத்துவதற்காகவே காத்து கொண்டிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததுமே, ஹே தண்டசோரு, சும்மா நின்னுட்டு இருக்காம இஞ்சி தூக்கலா சூடா டீ போட்டு கொண்டு வா என்று அதிகார தொனியில் சொன்னார். சரிங்க ஆண்டி என்று அமைதியான தொனியில் சொன்ன தீபக் அங்கிருந்து கிச்சனுக்குள் நகர, இங்க பாரு, டீ போடும்போது ஏலக்காய அளவா யூஸ் பண்ணு. உங்க வீட்ல இருந்து யாரும் இங்கே எதையும் கொடுத்துட்டு போகல என்று கோபமாக சொன்னார் கீதா. அதை கேட்டு தீபக் மெல்லிய புன்னகை செய்து கொண்டான். ஏனென்றால் ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவத்திற்கு தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியதே தீபக்கின் தாத்தா பெரியய்யா சேதுபதிதான். உண்மையை சொல்ல போனால் ஒரு காலத்தில் சதாசிவத்தின் முன்னோர்கள் தீபக்கின் சிவகங்கை அரண்மனையில் சமையல்காரர்களாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள்தான். அவன் சிரிப்பை பார்த்து கீதா எரிச்சலுடன், என்ன சிரிக்கிற? இந்த தடவை டீ மட்டும் நல்லா இல்லாம இருந்துச்சு. அந்த டீ உன்னோட மூஞ்சில தான் இருக்கும் என்று கோபமாக சொன்னார். தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தலையை ஆட்டியபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் சென்றதும் கீதா ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்க என்ன வழி? எப்படியும் அது நம்ம கழுத்தை தானே சுத்தி இருக்கு. சும்மா கைமாத்தா பணம் வாங்கி கொடுத்துட்டு இவன் நல்ல பேர் எடுத்துட்டு போயிட்டான் என்று தீபக்கை திட்டினார். அவர் சொன்னதை கேட்டதும் ஷர்மிளா தன்னுடைய சேவிங்ஸ் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். தீபக் வாங்கிய கடனை அவள்தான் அடைக்க வேண்டி வரும் என அவளும் நினைத்து கொண்டிருந்தாள். அம்மா, அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ இப்போதைக்கு அதை கொடுப்போம், பாக்கிய மெதுவா கொடுத்துடலாம் என்று ஷர்மிளா சொன்னாள். நம்ம கிட்ட இப்போ 5 லட்சம் தான் இருக்கு. இந்த பணத்தை அவனோட பணக்கார ஃப்ரெண்டு அட்வான்ஸா வாங்கிப்பானான்னு கேளு. கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது என்று எரிச்சலுடன் கேட்டார் கீதா. அதே நேரத்தில் எல்லோருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்த தீபக், அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆண்டி, என்னால இப்போதைக்கு பணம் கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு ஆல்ரெடி அவன் கிட்ட சொல்லிட்டேன். அதனால அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் என்று சொன்னான். உடனே ஷர்மிளா கீதாவை பார்த்து, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற 5 லட்சத்தை இப்ப கொடுத்துடலாம் என்று சொல்ல, அவனே வேண்டாங்கிறான், எதுக்குடி என்றார் கீதா. அதை ஷர்மி பொருட்படுத்தவே இல்லை. தீபக், உங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த 5 லட்சம் பணம் கொடுக்கும்போது ஏன் சார்பா தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடுங்க, அவர் நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு என்று சொல்ல தீபக் சிரித்து கொண்டே, சரி ஷர்மி என்று சொன்னான். சரி சரி, பல்ல காட்டாம சீக்கிரம் போய் டின்னருக்கு ரெடி பண்ணு, எனக்கு பசிக்குது என்று கீதா கோபமாக சொல்ல, என்ன சமைக்கணும் என்று கேட்டான் தீபக். அதற்கு 3 பேரும் 3 விதமான உணவுகளை சொல்ல தீபக் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வேகமாக சென்று சமையல் வேலையை ஆரம்பித்தான். தீபக் வீட்டு வேலைகளிலும் சமையல் வேலைகளிலும் கைதேர்ந்தவனாக இருந்ததால் 3 பேருக்கும் சமைத்து முடிக்க நீண்ட நேரம் எடுக்கவில்லை. சிறிது நேரத்தில் சமையல் தயாரானது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் ரூமுக்கு சென்றார்கள். ஆனால் தீபக் மட்டும் கிச்சனை கிளீன் செய்து பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஷர்மியின் முகம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. இன்று முதல் முறையாக அதில் ஒரு மரியாதை கலந்த பார்வை இருந்தது. அதை நினைத்து ரசித்தவன் வேலையில் மூழ்கி போனான். நேரம் 11 மணியை தாண்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று அவனுக்கு ஒரு கால் வர தீபக் போனை எடுத்து அட்டன் செய்து காதில் வைத்தான். சார், நான் ஆதவன் பேசுறேன். இந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்று ஆதவன் தயங்கிக் கொண்டே சொல்ல, என்ன விஷயம் ஆதவன் என்று கேட்டான். சார், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல நாளைக்கு உங்களோட கையெழுத்து தேவைப்படுது. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நீங்க எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நானே நேர்ல வந்து சைன் வாங்கிக்கிறேன் என்று பணிவுடன் சொன்னான் ஆதவன். இல்ல வேண்டாம், நாளைக்கு காலையில நானே உங்க ஆபீஸ்க்கு வரேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்த தீபக் எதேர்ச்சியாக திரும்ப அங்கே ஷர்மிளா நின்று கொண்டிருந்தாள். இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க என்று அவள் கேட்க தீபக் ஒருவித பயத்தில், இல்ல, இந்த கிரெடிட் கார்டு காரணங்க தொல்லை தாங்க முடியல. மிட் நைட்ல தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட எழுப்பி கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு தொல்லை பண்றானுங்க என்று சமாளித்தான். அதை கேட்டு ஷர்மிளா அவனை மேலும் கீழும் பார்க்க, என்கிட்ட 50 ரூபா கூட இல்ல, என்கிட்ட போய் கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு சில்லி கைஸ் என்று சமாளிப்பதற்காக உளறியவன், என்ன இந்த நேரத்துல கிச்சனுக்கு வந்திருக்க ஷர்மி? திரும்பவும் பசிக்குதா? நான் வேணா நூடுல்ஸ் செஞ்சு தரட்டுமா? 2 நிமிஷம் தான், இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா என்று ஆர்வத்துடன் கேட்க, இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், ஈவினிங்கே நல்லா சாப்பிட்டேன்
ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எடுக்க வந்தேன் என்று சொன்னவள், சரி டைம் ஆச்சு, போய் தூங்கு, மீதி வேலையை நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமுடன் அவளுடைய ரூமுக்கு நடந்தாள். அவள் சென்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட தீபக் நெற்றியில் வியர்த்த வியர்வையை துடைத்துக் கொண்டு, நல்ல வேலை அவ என்கிட்ட வேற எதுவும் கேட்கல, இதுவே என் ராட்சசி மாமியாரா இருந்தா போனை வாங்கி அந்த நம்பருக்கே கால் பண்ணி செக் பண்ணிருக்கோம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அதன் பிறகு மீதி வேலையையும் முடித்துவிட்டுதான் தூங்க சென்றான். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே சமையல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மார்க்கெட்டுக்கு செல்வதாக ஷர்மிளாவிடம் சொல்லிவிட்டு நேராக SV குரூப்ஸ் ஆபீஸுக்கு சென்றான். அதே சமயத்தில் சிவகங்கையில் காலபைரவர் கோவிலுக்கு தீபக்கின் தாத்தா பெரியவர் ராஜா ரகுநாத சேதுபதி வருகை தந்தார். அங்கே இருந்த சித்தர் 3 தலைமுறைகளாக பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்த விலைமதிப்பற்ற தெய்வீக கற்களை சேதுபதியிடம் கொடுத்தார். சேதுபதி ஆச்சரியத்துடன் அதை வாங்கிக் கொண்டு, சாமி, இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த தெய்வீக கற்களை இப்ப என்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். சித்தர் மெல்லிய புன்னகையுடன், நேத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்திருக்குமே என்று கேட்க, சேதுபதி ஆமாம் என்று தலையை ஆட்டியபடி, 4 வருஷம் கழிச்சு என்னோட பேரன் திரும்ப வரதா சொல்லியிருக்கான், அது மட்டும் இல்லாம அவனோட கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டான் என்று சொன்னார். சரியாக டங் என கோயிலின் மணி ஒலித்தது. உடனே சித்தர் சிரித்தபடி, அருள் வாக்கும் அப்படிதான் சொல்லுது, அரசன் திரும்ப வரப்போறான், அரண்மனை செழிக்க போகுது, இந்த சிவகங்கை மண்ணுல நிறைய அதிசயங்கள் நிகழ போகுது, இத்தனை வருஷமா பிச்சைக்காரனா இருந்தவன் இனிமே இந்த உலகத்துக்கே படி அளக்க போறான், உங்க வம்சத்துக்கே பெருமை கிடைக்க போகுது என்று மெய்சிலிர்க்க சொன்னார். அதை கேட்டதும் சேதுபதிக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்னாடுடைய சிவனே போற்றி தன்னுடைய 2 கைகளையும் கூப்பி சித்தரை பார்த்து வணங்கினார். இத்தனை வருஷமா உங்களோட வம்சத்தை பிடிச்சிருந்த பிணி இனி அகல போகுது, இனி உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும், சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று சொன்னார் அந்த சித்தர். அதை கேட்டு சேதுபதி மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்தார். அப்போது சித்தரின் பார்வை சேதுபதியின் மீதே இருந்தது. அவருடைய பார்வையில் பல கேள்விகளும் பல பதில்களும் தெரிந்தது. சிவகங்கை சீமை சமஸ்தானத்தில் அடுத்து நடக்க போகிற ஆட்டத்தை எல்லாம் பார்க்க ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தார் சித்தர். தெய்வீக கற்கள் அதற்கு உரியவனிடமே சேரப்போவதை எண்ணி மகிழ்ந்து சிவனை கும்பிட்டார். இன்னொரு புறம் தீபக் ஆபீஸுக்கு சென்று கொண்டிருக்க போகும் வழியிலேயே ஆதவனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. குட் மார்னிங் சார், நான் எல்லா சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸையும் மீட்டிங்க்கு வர வச்சுட்டேன், எல்லாரும் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, நீங்க எப்ப வருவீங்க என்று கேட்டான். அதை கேட்டதும் தீபக் கோபத்துடன், மிஸ்டர் ஆதவன், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஏன் முடிவெடுக்கிறீங்க? என்னோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிதம்பரம் அங்கிள் தான் கிளியரா அன்னைக்கு சொன்னாரு, முதல்ல இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க என்று கட்டளையிட்டான். அந்த வார்த்தையில் பயந்து போன ஆதவன், சாரி சார், உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்றேன், உங்களை பத்தி இனி யாருக்கும் எதுவும் தெரியாது, ஐ வில் கீப் திஸ் as highly confidential, நீங்க கவலைப்பட வேண்டாம் சார் என்று சொன்னான். சரி, நான் கிட்ட வந்துட்டேன், நீங்க என்னோட கேபின்ல வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல, சைன் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் தீபக். அதன் பிறகு அடுத்த 5வது நிமிடத்தில் SV குரூப்ஸ் பில்டிங்க்கு வந்து சேர்ந்தான். ஆட்டோவை விட்டு இறங்கி உள்ளே போகும் சமயத்தில் அவனுடைய கண்கள் அங்கே நின்றிருந்த ஒரு காரின் மீது அதிலிருந்து இறங்கிய 2 பேரின் மீது விழுந்தது. விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து பார்க்கவே ரிச்சாகவும் பந்தாவாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை தீபக் முன்பே அறிந்திருந்தான். அதனால் முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்க அந்த பெண் அவனை பார்த்து, ஹேய் பிரதர்-இன்-லா, என்ன இந்த பக்கம்? இந்த இடத்துக்குள்ள உன்ன மாதிரியான ஆளுக்கெல்லாம் இடம் இல்லையே, வழி தவறி வந்துட்டியா மேன் என்று சொல்லிக்கொண்டே நக்கலாக சிரித்தாள். அவள் வேறு யாரும் இல்லை, ஷர்மிளாவின் சித்தப்பா பெண் கார்த்திகா. சிஸ்டர் முறை. கார்த்திகாவிற்கு சிறுவயதிலிருந்தே ஷர்மிளாவை பிடிக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தது. அழகு, அறிவு, பர்சனாலிட்டி என எல்லாவற்றிலும் ஷர்மி கார்த்திகாவை விட ஒரு படி மேலே இருந்தாள். ஆனால் ஷர்மிளா தீபக்கை போன்ற ஒரு எதற்கும் உதவாத ஒருவனை கல்யாணம் செய்ததிலிருந்து கார்த்திகாவின் மனதிற்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் குதித்து கொண்டிருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தீபக்கை காரணமாக வைத்தே ஷர்மிளாவை அவமானப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தாள். ஆனா இன்னைக்கு சீனே வேற. சிட்டியிலேயே பெரிய பணக்காரனான கேசவனின் ஒரே மகனான சித்தார்த்தை கார்த்திகா காதலித்து திருமணம் செய்து கொள்ளவிருந்தாள். அவளின் பாட்டி காயத்ரி தேவிதான் இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறாள். சித்தார்த்தை போன்ற ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு கணவனாக கிடைக்கப் போகின்றான் என்று தெரிந்ததும் அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. அவள் சொன்னதை பார்த்து தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அப்போது கார்த்திகா சிரித்துக்கொண்டே, சரி அதை விடு, எப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி ஆளுக்கு இங்க என்ன சேர்மேன் வேலையா கொடுத்துட போறாங்க, ஏதாச்சும் எடுபடி வேலை பண்ணதானே கூப்பிட்டுருப்பாங்க என்று சொன்னவள்,
நாங்க இங்க சேகர் அங்கிளை பார்த்துட்டு எங்களோட கல்யாண இன்விடேஷனை கொடுக்க வந்திருக்கோம். நீயும் கல்யாணத்துக்கு வந்துரு, நான் உனக்காக ஒரு வெயிட்டர் வேலை வச்சிருக்கேன் என்று சொன்னாள். தீபக் சிரித்து கொண்டே, இல்ல கார்த்திகா, எனக்கு வெயிட்டர் வேலை பண்றதுக்கெல்லாம் இஷ்டம் இல்ல. எனிவே என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னான். கார்த்திகாவிற்கு அந்த பதில் சுருக்கென்று குத்தியது. சித்தார்த் அவனை மேலும் கீழும் பார்க்க ஆரம்பித்தான். தீபக்கின் எளிமையான உடையும் அவனுடைய பேச்சையும் பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் தீபக்கின் கண்ணசைவில்தான் இந்த SV குரூப்ஸின் கட்டுப்பாடே இருக்கின்றது என்பது அப்போது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆடு தானாக வந்து தலையை கொடுத்தது. சேகர் இப்போது ஜெயிலில் இருக்கும் விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் அவருக்கு பத்திரிகை கொடுக்க வந்ததை நினைத்து தீபக் தனக்குள் சிரித்து கொண்டான். இப்போது சித்தார்த் அவனை பார்த்து, ஓ சார் தான் நீ சொன்ன அந்த வீட்டோட மாப்பிள்ளையா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். டிஸ்கஸ்டிங். இவனும் நானும் சமமா உங்க குடும்பத்துல மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. நான் நிக்கிற இடத்துல நிக்க கூட உனக்கு அருகதை கிடையாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று தீபக்கை பார்த்து பல்லை கடித்தபடி சொன்னான். உடனே தீபக் அவனை பார்த்து, நான் உங்களை பார்க்க இங்க வரல, எனக்கு இங்க வேற வேலை இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு கார்த்திகா சிரித்து கொண்டே, இங்கே உனக்கு வேலையா? என்ன பாத்ரூம் கிளீன் பண்ற வேலையா? அதுக்கு கூட நீ லாய்க்கில்லையே என்று சொல்லி அவமானப்படுத்தினாள். அதை கேட்டு சித்தார்த் சத்தமாக சிரித்தபடி தனது காரிலிருந்து ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு தரையில் வீசியவன், இந்த பாட்டிலை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போடு. உனக்கு இந்த பில்டிங்க்கு வெளியில வேலை செய்யறதுக்கு தான் தகுதி இருக்கு, உள்ள வரணும்னெல்லாம் எதிர்பார்க்காத என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு 500 ரூபாய் பணத்தை எடுத்து தீபக்கின் பாக்கெட்டில் வைத்தான். தீபக் ஒரு மெல்லிய புன்னகையுடன் எடுத்து சித்தார்த்தின் கையில் அழுத்தி திணித்தவன், எனக்கு இப்ப இந்த பணம் தேவைப்படாது, உனக்கு வேணா ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். அந்த டைம்ல இந்த 500 ரூபாயே பெரிய பணமா தெரியும், அப்ப தெரியும் யார் உண்மையான பிச்சைக்காரங்கன்னு என்று கெத்தாக சொன்னான். அதை கேட்டு சித்தார்த் கோபத்துடன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ என்று அடிப்பதற்காக கையை ஓங்க அதை அப்படியே வளைத்து கீழே இறக்கி, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணணும், இல்லனா இந்த ஒண்ணுமில்லாதவன் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது என்று தீபக் கோபமாக சொன்னவன் கையை விட்டான். அதை கண்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியானான். 500 ரூபாயே பெரிய பணமா தெரியும், அப்ப தெரியும் யார் உண்மையான பிச்சைக்காரங்கன்னு என்று கெத்தாக சொன்னான். அதை கேட்டு சித்தார்த் கோபத்துடன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ என்று அடிப்பதற்காக கையை ஓங்க அதை அப்படியே வளைத்து கீழே இறக்கி, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணணும், இல்லனா இந்த ஒண்ணுமில்லாதவன் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது என்று தீபக் கோபமாக சொன்னவன் கையை விட்டான். அதை கண்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியானாள். ஆ என்று கையை தடவிக்கொண்டே சொன்ன சித்தார்த், உன்னால என்ன என்னடா பண்ண முடியும், எங்க பண்ணு பார்க்கலாம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு முன்னால் சென்றான். உடனே கார்த்திகா அவனை தடுத்து, சித்தார்த் வேண்டாம் விடு, நம்ம தகுதிக்கு இவன் கூட எல்லாம் சண்டை போடணுமா, நாம வந்த வேலையை பார்ப்போம் என்று சொன்னாள். அந்த சமயத்தில் தீபக்கின் கண்கள் கோபத்தில் சிவந்திருப்பதை கார்த்திகா கவனித்தாள். அவனை பார்க்கும்போது உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயம் தொற்றிக் கொண்டது. ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. அதன் பிறகு அவள் வலுக்கட்டாயமாக சித்தார்த்தை இழுத்துக்கொண்டு அந்த பில்டிங்கிற்குள் சென்றாள். சித்தார்த் தீபக்கையே முறைத்து பார்த்தபடி உள்ளே சென்றான். தீபக்கும் அவர்களுக்கு பின்னாலேயே பில்டிங்கிற்குள் நுழைந்தான். அவர்கள் இருவரும் சேர்மேன் ரூமுக்கு வெளியே காத்து கொண்டிருக்க தீபக் அவர்களை பார்த்தபடி தன்னுடைய கேபினுக்கு நடந்தான். சித்தார்த் இன்னமும் கோபமாக உட்கார்ந்திருக்க, சித்தார்த் விடு, அவன் கிடக்குறான், நம்ம ரேஞ்சுக்கு அவன் கூட எல்லாம் இறங்கி சண்டை போடணுமா சொல்லு என்று கார்த்திகா அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். கார்த்திகா, இந்த ஜோக்கர் ஏன் முன்னாடி குரலை உயர்த்தி சும்மா சீன் போடுறான், நமக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த நாயை என்ன பண்றன்னு பாரு என்று சித்தார்த் கோபமாக சொல்லிக் கொண்டான். இன்னொரு பக்கம் ஆதவன் தீபக்கின் கேபினில் காத்து கொண்டிருக்க தீபக் அங்கே வந்ததும் டக்குன சேரில் இருந்து எழுந்து, ஹலோ சார் என்று தீபக்கிடம் கை குலுக்கினான். அப்போது தீபக் அவனை பார்த்து, மிஸ்டர் ஆதவன், உங்களுக்கு கேசவனோட மகன் சித்தார்த்த பத்தி தெரியுமா என்று கேட்க, ஆமா சார், கேசவன் நம்ம கம்பெனில நிறைய பிசினஸுக்கு பார்ட்னரா இருக்காரு, ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனியோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன், என்ன விஷயம் சார் என்று ஆதவன் குழப்பத்துடன் கேட்டான். அப்படின்னா இன்னையில இருந்து நம்மளோட எந்த பிசினஸும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடாது, உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்களோட கம்பெனியே மொத்தமா வெளியே அனுப்புங்க என கட்டளையிட்டான். ஓகே சார் என ஆதவன் அங்கிருந்து நகர, அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்க கிட்ட பாத்ரூம் கழுவுறவங்க கூட எல்லாம் எங்களால பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாதுன்னு தெளிவா அழுத்தமா சொல்லுங்க என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு ஆதவன் குழப்பத்துடன் தீபக்கை பார்த்தான். தீபக்கின் கண்களில் இருந்த கோபத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆதவன் தீபக்கின் உத்தரவுபடி சித்தார்த் கம்பெனியை தரமட்டமாக ஆக்கி வெளியேற்றுவானா? ஹலோ மிஸ்டர் கேசவன், ஆம் ஆதவன், SV குரூப்ஸோட நியூ சேர்மேன் என்று சொன்னான். புது சேர்மேன் என்று சொன்னதும் ஒரு நொடி பதறி போன கேசவன்,
எஸ் மிஸ்டர் ஆதவன், நீங்களே எனக்கு ஃபோன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் என்று சொல்ல, எஸ் பட் பேட் நியூஸ் ஃபார் யூ. இன்னையில இருந்து எஸ்வி குரூப்ஸ் உங்களோட சேர்ந்து வேலை செய்யாது. உங்க கூட டீல் சைன் பண்ணின எல்லா ப்ராஜெக்ட் அண்ட் அக்ரிமெண்ட்ஸையும் உடனே கேன்சல் பண்றேன் என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான கேசவன், ஆதவன் நீங்க என்ன சொல்றீங்க? திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணணும் என்று பதட்டத்துடன் கேட்டார். உடனே ஆதவன் ஓரக்கண்ணால் தீபக்கை பார்க்க, அவன் சேரில் கால் மேல் கால் போட்டபடி ஆதவனையை பார்த்து கொண்டிருந்தான். உடனே, பாத்ரூம் கழுவுறவங்க கூட எல்லாம் என்னால டைப் வச்சுக்க முடியாது என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியான கேசவன் ஏதோ சொல்ல வர ஆதவன் டக்கன போனை கட் செய்தான். இன்னொரு புறம் சித்தார்த்தும் கார்த்திகாவும் சேர்மேனை சந்தித்து திருமணத்திற்கு அழைப்பிதழை கொடுக்க வேண்டும் என்று அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவர்களால் ஆதவனை பார்க்க முடியவில்லை. சித்தார்த் நேரம் செல்ல செல்ல பொறுமை இழந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த மேனேஜரை பார்த்து, இன்னமும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்? சீக்கிரம் சேர்மேனை வர சொல்லுங்க. என்னோட பேரு சித்தார்த், மிஸ்டர் கேசவனோட பையன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும் என்று கொஞ்சம் கோபத்துடன் சொன்னான். அதை கேட்டதும் மேனேஜர் அவனை மேலும் கீழும் பார்த்தபடி தன்னுடைய போனை எடுத்து ஆதவனுக்கு டயல் செய்தான். சில நொடிகள் ஆதவனிடம் பேசியவன் போனை கட் செய்துவிட்டு அங்கே இருந்த 2 செக்யூரிட்டிகளை அழைத்து, உடனே இவங்க 2 பேரையும் இந்த இடத்தை விட்டு கிளியர் பண்ணுங்க என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான சித்தார்த், வாட், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் யாருன்னு தெரியுமா? என்னைய வெளியே போக சொல்றியா? எங்களோட கம்பெனியும் இந்த கம்பெனியில ஒன் ஆஃப் தி பார்ட்னர், தெரியுமா உங்களுக்கு என்று கோபமாக கத்தினான். சாரி மிஸ்டர் சித்தார்த், உங்க கம்பெனிக்கும் எஸ்வி குரூப்ஸுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க புது சேர்மேன் ஆதவன் உங்க கம்பெனியோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. அவருக்கு பாத்ரூம் கழுவுறவங்க கூட எல்லாம் வேலை செய்ய விருப்பம் இல்லையா, அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்று சொன்னான் மேனேஜர். அந்த வார்த்தையை கேட்டதும் சித்தார்த் பயங்கர டென்ஷன் ஆனான். எஸ்வி குரூப்ஸ் தங்களுடைய அக்ரிமெண்ட்ஸை கேன்சல் செய்தால் அதனால் அவர்களுக்கு பல கோடி இழப்பு ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டம். கிட்டத்தட்ட நடுத்தெருதான் என்பது சித்தார்த்துக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதை நினைக்கும் போது அவனுடைய நெற்றியிலிருந்து வியர்வை வழிய ஆரம்பித்தது. மேனேஜர் அப்படி சொன்னதை கேட்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். சித்தார்த் கோபத்துடன், நான் இப்பவே சேர்மேனை பார்க்கணும், அது எப்படி அவர் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் என்று சொல்ல, மேனேஜர் அவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் செக்யூரிட்டியை பார்த்து, இவங்க 2 பேரையும் பிடிச்சு வெளியில தள்ளுங்க என்று கோபத்துடன் சொல்ல, அவர்கள் வேகமாக வந்து சித்தார்த்தின் சட்டை காலரை பிடித்து வெளியே இழுத்தார்கள். அதை பார்த்து பதறி போன கார்த்திகா செக்யூரிட்டியை தடுத்து, பிளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நாங்களே கிளம்பிடுறோம் என்று கண்கள் கலங்க சொன்னாள். கார்த்திகாவின் முகத்தை பார்த்ததும் செக்யூரிட்டிஸ் அமைதியாக பின்னால் வந்தார்கள். சித்தார்த் கோபத்துடன் மேனேஜரையே பார்த்தபடி நின்றிருக்க, அப்போது அவனுடைய அப்பா கேசவனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. சித்தார்த் வேகமாக போனை அட்டெண்ட் செய்து விஷயத்தை சொல்லும் முன்பே கேசவன் கடுப்பான தோணியில், டேய் உனக்கு என்ன பைத்தியமா? எஸ்வி குரூப்ஸுக்கு போய் என்ன எழவடா பண்ணி தொலைஞ்ச? அந்த சேர்மேன் நம்மளோட எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டான். உன்னை இன்விடேஷன் கொடுக்க அனுப்புனா இல்ல பிரச்சனை பண்றதுக்கு அனுப்புனா என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டு சித்தார்த் குழப்பத்துடன், அப்பா நான் எதுவுமே பண்ணல, நானும் கார்த்திகாவும் இங்க இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தோம். இன்னமும் நாங்க சேர்மேனை கூட மீட் பண்ணல, அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடக்குது என்று சொல்ல, வாய மூடு, உன்கிட்ட இருந்து நான் எந்த விளக்கமும் கேட்கல. உன்னோட முட்டாள் தனத்தால நமக்கு எவ்வளவு கோடி லாஸ் தெரியுமா? இனிமே சோத்துக்கு நாம பிச்சைதான் எடுக்கணும். முதல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் கேசவன். அதற்கு பிறகு சித்தார்த் அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஒரு முறை பார்க்க, அங்கே இருந்த எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவமானத்தில் தலை குனிந்தபடி அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான். கார்த்திகாவும் அவனுக்கு பின்னாடியே சென்றாள். இந்த திடீர் சம்பவம் சித்தார்த்துக்கு பல கேள்விகளை எழுப்பியது. உண்மையில் என்ன நடந்தது என்று அவனால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சித்தார்த் காரில் ஏறி உட்கார்ந்தவுடன் அவன் தீபக்கை அவமானப்படுத்திய விஷயம் நினைவுக்கு வந்தது. சித்தார்த் கொஞ்சம் யோசித்துக் கொண்டே, கார்த்திகா, இந்த தீபக் தான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, என்ன அந்த ஜோக்கர் எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? அவன் பேச்சா அவனோட பொண்டாட்டியே கேட்க மாட்டா, இவ்வளவு பெரிய சேர்மேன் கேட்டுருவாரா? அவனாலெல்லாம் நம்மள எதுவும் பண்ண முடியாது சித்தார்த் என்று சொன்னாள் கார்த்திகா. சீக்கிரம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொன்ன சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். இன்னொரு புறம் சித்தார்த்துக்கும் கார்த்திகாவுக்கும் நல்ல பாடத்தை கற்பித்த நிம்மதியில் தீபக் ஆதவன் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றான்.
வீட்டில் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஷர்மிளா குடும்பத்தின் தலைவி பாட்டி காயத்ரி தேவி அங்கே உட்கார்ந்திருந்தார். அவருடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வைர நெக்லஸும் கைகளில் அணிந்திருந்த தங்க வளையல்கள், மோதிரங்களே அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்பதை காட்டியது. ஆனால் அவரது நுனி மூக்கில் தெரிந்த கோபம் அந்த சிறிய வீட்டில் அவரால் கொஞ்ச நேரம் கூட இருக்க பிடிக்கவில்லை என்பதை காட்டியது. தீபக் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையில் கணேசனின் மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு காயத்ரி தேவி ஒருமுறை கூட இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கவில்லை. இப்போது திடீரென சோபாவில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கும்போது தீபக்கின் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. தீபக் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு நிற்க அங்கே பவ்யமாக நின்றிருந்த கீதா, அத்த டீ எடுத்துக்கோங்க என்று கிளாஸ் ஒன்றை நீட்ட அதை வாங்கி முகர்ந்த காயத்ரி, உங்க வீட்டுக்கு கேவலமான டீயை குடிக்கிறதுக்காக நான் இங்க வரல என்று கேவலமாக சொன்னதுடன் கீதாவையும் ஏளனமாக பார்த்தார். வாழ்க்கை ஒரு வட்டம்டா என்று அந்த காட்சியை பார்த்து மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் தீபக். பவர் இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை என்னெல்லாம் ஆட்டி வைக்கிறான்னு நினைச்சு சிரிச்சான். சட்டென தீபக்கை நிமிர்ந்து பார்த்த மாமியார் கீதாவுக்கு ஜெர்க்கென்றானது. ஐயோ, இவன் முன்னால இந்த கிழவி இப்படி பேசிய மானத்தை வாங்குதே என்று நினைத்து கொண்டே கீதா நிற்க தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு இன்விடேஷனை எடுத்து டேபிளின் மீது வீசினார் காயத்ரி தேவி. இது என் பேத்தி கார்த்திகாவோட கல்யாண பத்திரிக்கை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கணேஷ பத்தி கேட்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் இன்வைட் பண்றேன். ஆனா நீங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று சொன்னவர் திரும்பி தீபக்கையும் ஷர்மிளாவையும் ஒரு முறை பார்த்தார். சரி, கல்யாணத்துக்கு வந்து தொலைங்க, ஆனா வரும்போது வெறுங்கைய வீசிட்டு வந்துடாதீங்க. வரவங்க எல்லாரும் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸோட தான் வருவாங்க. நீங்களும் அதே மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்பதான் இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாருக்கும் தெரியும் என்று ஓரக்கண்ணில் தீபக்கை பார்த்தவர், சும்மா இந்த 500-1000 ரூபாய் பொக்கே எல்லாம் கொண்டு வந்தா நான் செம்ம கடுப்பாயிடுவேன் என்று சொன்னவர் கணேசை பார்த்து, உன்னோட அண்ணன் சுந்தர் கார்த்திகாவுக்கு 1 கோடியில கார் வாங்கி கிஃப்ட் பண்றான். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 லட்சத்துக்கு நெக்லஸ் ஆவது வாங்கிட்டு வாங்க என்று வெறுப்பாக சொன்னார் காயத்ரி தேவி. அதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவளிடம் மொத்தமாக இருப்பதே 5 லட்சம் தான். அதையும் தீபக்கின் நண்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தாள். பாட்டி, எங்களுக்கு 5 லட்சம் ரொம்ப அதிகம். அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியாது என்று ஷர்மிளா சொல்ல உடனே கீதாவும் காயத்ரி தேவியை பார்த்து, ஆமாத்த, இப்போ எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்ல என்று கவலையுடன் சொன்னார். அவர்கள் சொன்னதை கேட்டு கடுப்பான காயத்ரி தேவி, உங்களோட கிட்னியை வித்தாவது பணத்தை ரெடி பண்ணுங்க, ஆனா குறைஞ்சது 5 லட்சத்துக்காவது உங்களோட கிஃப்ட் இருக்கணும் என்று கோபமாக சொன்னார். அவருடைய கோபத்தை பார்த்து எல்லோரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு காயத்ரி தேவிக்கு ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்க பிடிக்காமல் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் சென்றதும் கீதா கடுப்பான தோணியில் கணேஷை பார்த்து, உங்க அம்மா எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாத்தீங்களா? 5 லட்சத்தை ஏதோ 5 ரூபாய் மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு போகுது. கார்த்திகாவோட கல்யாணத்தை பத்தி அவ்வளோ கவலைப்படுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வந்தவங்க எல்லாரும் 500-1000ன்னு மொய் வச்சுட்டு மூக்கு முட்டை தின்னுட்டு தானே போனாங்க. இப்ப அந்த கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு நாம 5 லட்சத்துக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா என்று டென்ஷனாக கத்தினார். அதை கேட்ட கணேஷ் மெல்லிய தொனியில், ஆனா கீதா, அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அதை நாம பண்ணிதான் ஆகணும் என்று சொல்ல கீதாவுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நாம எதுக்கு கொடுக்கணும்? உங்களோட தலைக்கு கீழே கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே நீங்க பண்ணின தப்புல 30 லட்சத்துக்கு கடங்காரங்களாகி உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்று கத்தினார். கணேஷ் பொறுமையாக, கோபப்படாத கீதா, நாம இந்த கிஃப்ட கொடுத்தா அம்மாவோட கோபம் குறைய சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை அவங்க நம்மள வீட்டுக்கு திரும்ப வர சொல்லலாம். நாம இந்த வீட்டை அடமானம் வச்சாவது அவங்க கேட்ட நெக்லஸா வாங்கி கொடுக்கலாம் என்று சொன்னார். இந்த முறை கீதா பேசுவதற்கு முன்பே ஷர்மிளா கொஞ்சம் கோபத்துடன், அப்பா என்ன சொல்றீங்க நீங்க? அந்த கார்த்திகாவுக்காக எல்லாம் நம்மளோட வீட்டை அடமானம் வைக்க முடியாது. அவங்க நம்மள பாசமா கூப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களோட மரியாதைக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு தானே நம்மளை இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க என்று சொன்னாள். உடனே கீதாவும், ஷர்மி சொல்றதுதான் சரி, வீட்டை அடமானம் வச்சுட்டு நாம எங்க தெருவிலையா போய் தூங்குறது என்று கோபமாக சொன்னார். அப்போது அவருடைய பார்வை தீபக்கின் மீது தான் இருந்தது. தீபக்கிற்கும் அவனுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கீதாவின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் அமைதியாக நின்று கொண்டான். சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது. அதன் பிறகு கீதா ஒரு பெருமூச்சு விட்டபடி தன் மகளை பார்த்து, ஷர்மி, என்ன இருந்தாலும் அப்பா சொல்றதும் சரிதான். அவங்க முறையா நம்மளை இன்வைட் பண்ணலனாலும் 4 பேருக்கு மத்தியில நாம ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள நம்ம பேரு நாரிட்டு கிடக்கு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் சீப்பான நெக்லஸ வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் என்று சொன்னார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.